ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நல்ல பச்சை சுண்டைக்காய் பருப்பு கறி செய்யலாமா? ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு துணியில் இப்படி போட்டுட்டு நல்லா இடித்து எடுத்தோம்னா இப்படி நல்லா பிளந்த மாதிரி வரும். இன்னும் ஒரு வாட்டி அதை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு கழுவி எடுத்துருக்கு. கூடவே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க நம்மளுடைய பச்சை சுண்டைக்காய் இதையும் போட்டுருவோம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்ல கொதி வரும்போது 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு வேக விடுவோம். ஒரு 3 விசில் வரைக்கும் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாமா? பாருங்கள், நம்ம பருப்பும் சுண்டைக்காவும் நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. சுண்டைக்காய் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி எடுத்துகிட்டு சும்மா இப்படி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு, போதும். இப்போ இந்த கரண்டிலேயே இந்த பருப்பையும் சுண்டைக்காவையும் நல்லா மசிச்சு விட்டுருவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பச்சை வாடை போயிடும். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இல்லை கமகமன்னு வாசனை வரணும். வரும்போது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு ரெடி ஆன உடனே நம்ம பச்சை சுண்டைக்காய் பருப்பு கறியில் சேர்த்துட வேண்டியதுதான். பாருங்க, மணக்க மணக்க நம்மளுடைய பருப்பு கறி பச்சை சுண்டைக்காய் போட்டு தயார். இதை இனிமேல் நம்ம டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். அவசியம் செஞ்சு பாருங்கள். ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.